அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய கிரக நிலைகள் மாறுதுங்க. குறிப்பா ராசிக்கு உரிய செவ்வாய் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு நகர்கிறாருங்க. சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் என்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் அபிவிருத்தி உண்டாகுங்க. உத்தியோக அபிவிருத்தியும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சமூகத்தில் கௌரவம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது ஒரு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல குருவால் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் தானாக விலக இருக்குதுங்க. எவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இங்கே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே வெற்றி பெற விதத்துல செயல்பாடுகள் இருக்கும் என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி தூர தேசத்தில் இருந்து வரும் தகவல் உங்களுக்கு பல ஆதாயங்களை தருவதாக அமையுங்க. அதாவது வெளிநாட்டு வேலைக்காக விண்ணப்பித்துள்ள மேசராசினருக்கு இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வாகன யோகமும் உண்டாக இருக்குது. இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான கிரகமான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த வாரத்துல அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுக்கு வேலையில் நல்ல உற்சாகம் ஏற்படுங்க. பணிச்சுமையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இருந்ததை விட இனி வரும் காலங்கள்ல குறிப்பா இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணி சுமை சற்று குறைவாக இருக்குங்க. வேலை வாங்கி ஊதியம் கொடுப்பவர் சனி பகவான். அதனால உழைப்பு கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் வர்த்தகத்துறைக்கு அனைத்திற்குமே அதிபதி ஆவாருங்க. அவர் வக்ரகதி விலகி நேர்கதியில கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரமும் செழிக்க இருக்குது. சந்தை நிலவரம் சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தொழில் போட்டிகள் குறைய ஆரம்பிக்குங்க. கூட்டாளிகளுடன் ஏற்ப கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியுங்க. சூரியன் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க வைக்குங்க. வர வேண்டிய
பாக்கிகள் வசூலாவதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் வரை பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்குதுங்க. திரைப்படத்துறையினருக்கு செல்வாக்கும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்கும். இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் அனுகூலமற்ற பாதைக்கு மாறுவதால முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படலாங்க. வருமானமும் குறையலாம். ஆனா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது முன்னேற்றங்களே உங்களுக்கு காத்திருக்கு என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு அரசியல் சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். அப்படி கையாளும் போது கூடிய விரைவில் உங்களுக்கு உத்தியோகமோ கட்சியில் நல்ல ஒரு பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் பூரணம் பலம் பெற்றிருக்கிறாருங்க. இதனால் கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லைங்க. இவ்வளவு நாட்களாக படிப்பில் ஏற்பட்டு வந்த சோர்வும் சோம்பலும் நீங்கி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த வாரத்துல தாராளமாக மேற்கொள்ளலாங்க. முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. ஆகையினால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போலவே அஷ்டம ராசியில் சுக்கிரன் பிரவேசிக்கிறாரு. 7க்குரியவன் 8இல் பிரவேசிக்கும் பொழுது சில எதிர்பாராத மாற்றங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மாற்றங்கள் ஏற்படும் போது அவற்றை எந்த விதம் கையாள வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யும் போது இதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி இரவு 9:11 வரை சந்திராஷ்டமம் உண்டுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்கள் பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. குறிப்பா பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் தேதி தொடங்கிய இந்த சந்திராஷ்டமம் 9ஆம் தேதி தான் முடியுது என்பதால இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான ஆவணங்களை கையாளுவது அல்லது முக்கிய விஷயங்களில் முடிவெடுப்பது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் மேற்கொள்ளும் போது தவறான இவை எடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று அருகம்புல் சாற்றி விநாயகரை வணங்குங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது.